ஐஸ் இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் அவங்க தம்பி சத்யா வந்து உனக்கு அவங்க பாஸ் மட்டுமா இல்லை வேறு ஏதாச்சுமா அவங்களாம் பணக்காரங்கடா பார்த்து பழகு அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். சரி சரி, அவர் உனக்கு ஆஃபீஸுக்கு மட்டும் பாஸ் இல்லை ஃப்யூச்சருக்கும் பாஸ் அப்படிலாம் இல்லை. சரிப்பா நீ கிளம்பு, அம்மா வராங்க, நான் அம்மா கூட வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் இந்த பொண்ணோட அம்மா யாருன்னு தெரியுது. யாருன்னா மீனாக்கா ஆக மாட்டாங்களா, அந்த வில்லி தான் அவங்க அம்மாவே. அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடு, ஏன் உங்கள் அப்பா விட்டு வரமாட்டேங்கிறேன், என் கூட இருக்கியா, இந்த சமயத்தில் கூட உனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டுறாரு, சரிவா நான் உங்கள் அப்பா வீட்டிலே விட்டுறேன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையை சொல்ல முடியாமல் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா வந்து யாரோ ஐப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வந்திருக்காங்க போலன்னாங்க. மீனா எட்டி பார்த்தா மீனாவோட ஹஸ்பண்டு முத்து. ஷாக் ஆகிட்டாங்க மீனா. முத்து பார்த்தோன்னே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத்தை ஊரில் வரலாமா, வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க, என்ன புதுசாக மாலைலாம் போட்டுருக்கீங்க, அதுவும் அத்தை இப்போ எது நான் குடிக்க மாட்டேன்னு நம்புகிறாங்களான்னு பார்க்குறதுக்காக போட்டேன் அத்தை. ஒருத்தவங்க மனசு இறங்கினா போதும், மனசு தான் இறங்கவே மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் மாலை போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அத்தை வீட்டில் வச்சா செட் ஆகாது, நான் அதனால் கார் ஷெட்டில் வச்சுருக்கேன், அதனால் வந்துடுங்க. ஏன் என்னாச்சு, அதுவா ஒருத்தவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டான்ட்டாங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா வராரு கீழே. ஷாக்காராரு, எதுக்குப்பா உன் ஒய்ஃபை சமாதானப்படுத்தி கூட்டி போகலான்னு வந்தியா மீனாவை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அது எனக்கு என் மருமகளுக்கு உள்ளது, நான் பேசிக்கிறேன்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் மீனா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா, சொல்லுங்கள் மாமா என்னாச்சு, நீ மீனா உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துன்னு கடைசியாக என்கிட்ட சொன்னார், நீ எனக்கு பொண்ணு மாதிரி, அதனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நீ முத்து குடிச்சிட்டு வந்தான்னு மட்டும் நீ வீட்டை விட்டு வெளியே போகல, அதனால் நடந்த உண்மையே அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது ரோகிணி மிரட்டினாங்கள, அந்த சீன் ஞாபகம் வருது. கிறிஸ்டு நானும் செத்து போயிடுவோம் அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லைண்ணா அப்படின்னு மிரட்டுறாங்க. பிளாக்மெயில் தான், எல்லா இதுலேயும் பண்ணுறது தான் இந்த இதுலேயும் பண்ணுறாங்க. குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உனக்கு எப்போ மனசு இறங்கி வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போவா, ஆனால் புரியுது நீ எதை என்கிட்ட போய் சொல்கிறேன்னு. அதுக்கப்புறமா ரோகிணி கால் பண்ணி உங்களை மீட் பண்ணணும் வாங்க அப்படின்றாங்க. எதுக்குடி என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீனா ஆதங்கமாக கேட்குறாங்க. அதுக்கு வாங்க மீனா கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களோன்னு நினச்சி தான், அப்பயும் நல்லது தான் பார்க்குறல, இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க மீனா. அதுக்கப்புறம் ரோகிணியோட அத்தை வந்து மீனாவையும் ரோகிணியும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே பெரும் ஷாக்காக வராங்க. போச்சு, எனக்கு தெரியாமல் எதோ பிளான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி மீனாவோட அத்தை ரோகிணியும் கடுமையாக கேட்குறாங்க. பாருங்கள், ஆட்டோலேருந்து எட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பெரும் சங்கடமாக இருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.